சமீப காலமாக நடக்கிற அந்த யுத்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனை பற்றி அடிக்கடி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன் பேட் அப்படிங்கிறது தான். மனிதர்களால் சுமந்து செல்லக்கூடிய வெப்பன் சிஸ்டம். ஸோ இந்த மனிதர்களால் சுமந்து செல்லக்கூடிய வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு நம்மளால் ஒரு விமானத்தை அழிக்க முடியும், இதை வச்சு நம்மளால் ஒரு பில்டிங் அழிக்க முடியும், இதை வச்சு நம்மளால் பீரங்கிகளை அழிக்க முடியும். ஸோ நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பீரங்கிகள் இனி எதிர்கால போரில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பீரங்கிகளை அழிக்க வல்லமை மிக்க வெப்பன் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ராணுவ வீரனால் ஏவ முடியும் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி ஏவப்பட்ட அந்த ராணுவ வீரனையும் அந்த வெப்பனையும் அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதனால தான் இந்த மேன்பேட் அப்படிங்கிற அந்த வெப்பன் சிஸ்டம் உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸாக மாறுது. ஒரு இடத்துல ஒரு ராணுவ வீரர் அவருடைய ஷோல்டர்ல இருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி விடுறாரு. அதன் பிறகு அந்த ராக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிக்குது. அப்படி அழித்த உடனே எதிரி நாட்டவர்கள் கொஞ்சம் சுதாரித்து எந்த இடத்துலேருந்து இந்த வெப்பன் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு எதிராக ஒரு குண்டுகளை போட்டாலும் அந்த இடத்துல அந்த ராணுவ வீரரோ அவர் ஷோல்டரில் சுமந்த அந்த வெப்பனோ இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இவர் என்ன செய்வாங்கன்னா ஒரு வெப்பனை ஒரு டார்கெட்டை நோக்கி வீசி விட்டு இந்த ராணுவ வீரர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவார். எய்தர் ஒரு ஸ்கூட்டரில் கூட என்ன செஞ்சிடலாம், எங்கேயாவது போயிடலாம். ஸோ இப்படி இந்த மேன்பேட் அப்படிங்கிறது ரொம்ப சித்து விளையாட்டை காண்பிக்கக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டம். இதே மாதிரியான மிக முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டத்தை தயாரிக்கக்கூடிய நாடு தான் ஸ்வீடன். அந்த ஸ்வீடன் இந்தியா கூட ஒரு ஒப்பந்தத்தை போட போகிறாங்க. உலகிலேயே ரொம்ப டேஞ்சரான வெப்பனை இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். டேஞ்சர் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, அதை எதிரி நாட்டுக்கு யார் உபயோகிக்கிறாங்களோ அந்த எதிரி நாட்டுக்கு ரொம்ப பெரிய அளவு டேஞ்சர். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டத்தை நாம் தயாரிக்க போகிறோம், நம்ம நாட்டில் தயாரிக்க போகிறோம், நம்ம நாட்டு இராணுவத்திலும் அது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெப்பன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் மேன்பேட். ஆனால் நம்ம மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறத மட்டும் பார்க்காம மல்டி வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் வெப்பன் மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த வெப்பனுடைய ஸ்லோகன். ஸோ ஒரு வெப்பன் மல்டி டாஸ்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒரு வெப்பனை வச்சு இப்போ பீரங்கிகளை அழிக்கக்கூடிய வெப்பனை ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்கிராஃப்ட் அழிக்கக்கூடிய மிசைல்ஸை ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம தயாரிக்க போகிற Gustaf M4 அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பன் அப்படிங்கிறது நம்மளால் பில்டிங், அது பல உயர மாடி கட்டிடமாக இருந்தாலும் சரி தரைமட்டமாக்க முடியும். ஒரு டேங்க் பீரங்கி வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை அழிக்க முடியும். ஒரு பெரிய இராணுவ தளவாடம் இருக்குது, இல்லாட்டி அங்கே ஒரு விமான நிலையம் இருக்குது, அந்த விமான நிலையத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய ரன்வே அழிக்கணும் அப்படின்னா இந்த வெப்பனை வச்சு நம்மளால் அழிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட வெப்பனை தயாரிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன். அந்த நிறுவனத்தின் பெயர் சாப் போஃபோர்ஸ் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சாப் போஃபோர்ஸ் டைனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்தியா கூட சின்னதாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2024 நம்ம இதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சாப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் 1970களிலிருந்தே பலவிதமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த Gustaf M4 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இராணுவத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Gustaf ரீகாயிலஸ் ரைஃபிள் அப்படிங்கிறது 1946 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ரீகாயிலஸ் ரைஃபிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை நம்ம ஒரு துப்பாக்கி வச்சு சுடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்டனுடைய 3வது விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. ஸோ துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கியும் பின்னோக்கி வரும். ஆனால் ஒரே இடத்துல 6 புல்லட்டை சுடக்கூடிய துப்பாக்கிகள் எல்லாமே வந்துருச்சு. ஒரு புல்லட்டை நம்ம சுடும்போது துப்பாக்கி பின்னோக்கி மாறிவிட்டது என்றால் அடுத்த புல்லட்டு போகிறதுக்கு ஒரு டீவியேஷன் வந்துடும். ஸோ கரெக்டான டார்கெட்டை நம்மளால் அழிக்க முடியுமா? முடியாது. சுட 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 துப்பாக்கி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டத்தில் குறிப்பாக இந்த ரைஃபிள்ஸில் ரீகாயிலஸ் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பஸ்ட் மோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரீகாயிலஸ் ரைஃபிள் அப்படிங்கிறதுல இப்போ பெரிய அளவு வெப்பன் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 80 mm ஆமினேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் எதில் பயன்படுத்த முடியுமா? இந்த Gustaf M4 பயன்படுத்த முடியுமா? Gustaf M4 அப்படிங்கிற இந்த மிசைலை 2014 தான் சாப் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அறிமுகம் செய்கிறாங்க. அப்படி அறிமுகம் செய்தது ஆசா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் தான். ஸோ அந்த ஆசா ஈவெண்ட்டில் பார்த்த Gustaf M4 அப்படிங்கிற வெப்பன் எனக்கு முதல் முறையாக வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கின நாடு ஸ்லோவாக்கியா. இந்த ஸ்லோவாக்கியா வாங்கினது பிறகு நிறைய நாடுகள் ஈராக், ஈரான், சிரியா இப்படி எல்லா யுத்தத்திலும் ஈவன் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் கூட இந்த வெப்பனை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்படிப்பட்ட வெப்பனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பார்க்கும் திறன். நார்மலாக ஒரு அயன் சைட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த அயன் சைட்டில் வேறு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பொருத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட் சைட்டிங் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பொருத்த முடியும். 3x ஆப்டிக்கல் மேக்னிஃபிகேஷன் சைட், அதே மாதிரி லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர், அடுத்ததாக இமேஜ் இன்டென்சிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற பல சைட்டிங் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் பொருத்தி நம்மளால் தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை டார்கெட்டை அழிக்க முடியும், துல்லியமாக அழிக்க முடியும். சரிப்பா, இரவு நேரங்களில் இந்த வெப்பனை நம்ம பயன்படுத்துவதற்கு ட்ரேசர் ரவுண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இரவு நேரம் பார்க்கும் திறனுக்காக இன்னும் பல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு கால்கஸ்டவ் M4க்குள்ள நம்மளால இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற இந்த ரைஃபிளில் நான் சொன்ன மாதிரி 84mm மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால பொருத்த முடியும். ஆன்டி ஸ்ட்ரக்சர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும், மல்டி ரோல் ரவுண்ட்ஸ், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி பர்சனல் ரவுண்ட்ஸ், ஸ்மோக் ரவுண்ட்ஸ், இலுமினேஷன் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற பல விதமான ஆயுதங்களை இல்லாட்டி குண்டுகளை நம்மளால் எதிலிருந்து செலுத்த முடியும்? இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற இந்த ஒரு வெப்பன்லேருந்து செலுத்த முடியும். பீரங்கிகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே பீரங்கிகளை நம்மளால் இதனால் அழிக்க முடியும். 700 மீட்டர் அகெயின்ஸ்ட் பில்டிங். ஒரு பில்டிங் அழிக்கணும்னா அக்யூரேட்டாக அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 700 மீட்டர் தூரத்திலிருந்தே நம்மளால் அழிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேஷனரி டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஹோவிட்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஷனரியாக அங்கே ஒரு ரேடார் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் தூரத்திலிருந்தே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இதில் கொஞ்சம் ராக்கெட் பூஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வைத்து இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறத 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளால மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிப்பா, இவ்வளோ வேலைகளை செய்த இந்த வெப்பனுடைய வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 7 கிலோகிராம் தான். 7 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த வெப்பனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். 1 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ குட்டியான வெப்பனை வச்சு எதிரி நாட்டு படையை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சும்மா திணறடிக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது பல வருடங்களா எவல்யூஷன் ஆகி தான் இப்போ இந்த கால்கஸ்டவ் M4 வெர்ஷன்லாம் வந்து நிற்கிது. இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிறது அதிநவீனம் அப்படின்னு சொன்னோமே, அப்படின்னா இந்தியாவில் இதை தயாரிக்கிறதுக்கு இந்த SAB அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவில் ஒரு கிளை நிறுவனத்தை உருவாக்க போறாங்க. அதுதான் SAB FFE இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த SAB FFE இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வழியாகத்தான் நாம இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற வெப்பனை இந்தியாவுக்குள்ள தயாரிக்க போறோம். இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதையும் மீறி நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த கால்கஸ்டவினுடைய அடுத்த வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்தியாவும் சேர்ந்து ஸ்வீடன் நாட்டுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய போவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. சரி, இந்த SAB FFE இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்தியாவில் தொடங்கப்பட்டாலும் இதுக்கு முந்தைய வருடங்களில் நம்ம எந்தெந்த நிறுவனங்கள் கூட SAB அப்படிங்கிறது இணைந்து செயலாற்றி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் MIL அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் AWEIL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கூடயும் நம்ம DRDO கூட எல்லாம் சேர்ந்து இந்த SAB அப்படிங்கிற நிறுவனம் பலவிதமான ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வெப்பன் கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற வெப்பன் இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்யப்படும் போது இந்தியாவுக்கு உடனடியாக தேவைப்படும் அந்த தருணத்தில் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய யூனிட்ல முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு கொடுக்கப்படும். பல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்திய நாட்டிடம் இருந்து நிறைய நாடுகள் வாங்குவாங்க. ஆனால் இந்தியா மற்றும் ஸ்வீடனுடைய பார்ட்னர்ஷிப்பில் இந்த ஒரு வெப்பனை நம்ம தயாரிக்க போகிறோம். எப்படி இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பில் பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை மிகப்பெரிய அளவு பேசப்படுகிறதோ அதே மாதிரி இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற வெப்பனும் மிகப்பெரிய அளவு பேசப்பட போகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது அடுத்த ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனால் நமக்கு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த கால்கஸ்டவ் M4 அப்படிங்கிற வெப்பனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷனை நம்ம கண்டுபிடிக்கும் போது இல்லாட்டி அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை செய்யும் போது இந்திய விஞ்ஞானிகளுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய அளவு அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய அக்யூரசி, அதனுடைய இணை எக்யூப்மெண்ட்ஸ் இதை எல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் வரும் காலத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ செமையான ஒரு டாபிக் நான் நினைக்கிறேன். இந்த கால்கஸ்டவ் M4 பற்றி தேடி பாருங்க. என்னென்ன யுத்த காலத்தில் இல்லாட்டி எந்தெந்த நேரத்தில் இது எப்படிலாம் அதனுடைய டார்கெட் அழிச்சிருக்கு அப்படிங்கிறத படிக்கும்போது ரொம்ப பெரிய அளவு வியப்பாக இருக்கும். எல்லா வெதர் கண்டிஷன்லையும் நம்மளால் இதை பயன்படுத்த முடியும், எல்லா நேரங்களிலும் நம்மளால் இதை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வெப்பனை இந்தியா தயாரிக்க போகிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்து, இந்தியா இப்படிலாம் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்களா? இல்லை இப்போ தான் கேட்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக இங்கே செய்யலாம். நல்லா இருக்குப்பா, நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பலாம்.
இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.